ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கலான்னா, மார்கழி மாதத்தோட 6வது நாள். நேற்று 5 நாள் ஆச்சு, இன்றைக்கி 6வது நாள் சனிக்கிழமை. அதனால் இன்றைக்கி ஒரு டிப்ஸு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. சனிக்கிழமை அன்றைக்கி நம்ம கருப்பு கலர் ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டோம்னாக்கா சனி பகவானோட ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் சனிக்கிழமை அன்றைக்கி பிளாக் கலர் ட்ரெஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்குறதா நான் நினைக்கிறேன். நானும் அது மாதிரி ட்ரை பண்ணி கொஞ்ச நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் அதே மாதிரியே ஃபாலோ பண்ணுங்கள். கருப்பு கலர் ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு கோவிலுக்கு போயிட்டு வாங்க. சிவன் கோயிலோ இல்லை பெருமாள் கோயிலோ, எந்த ஆஞ்சநேயர் கோயில், அந்த மாதிரி எந்த கோவிலுக்கு வேணாலும் போகலாம். கருப்பு கலர் தாராளமாக போட்டுக்கலாம். இன்றைக்கி ஒரு கோலம் போட்டேன். இதுவுமே யூடியூப்பில் பார்த்தேன், ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க. ஆனால் அவங்களது தரை இந்த மாதிரி கிடையாது, சிமெண்ட்டு தரைன்னு நினைக்கிறேன். ஆமாம், ரொம்ப அழகாக இருந்தது. சரி, நம்மளும் இதே மாதிரியே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோலம் ட்ரை பண்ணேன். ரொம்ப அழகாகவே வந்தது. கம்ப்ளீட் ஆன பிறகு பாருங்கள், சூப்பராக வந்தது. அதான் கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பட் அதான் நான் தான் சொல்லுவேன், எனக்கு கலர் கோலம் நான் சின்ன வயசில் நிறைய போட்டிருக்கேன். அதனாலே என்னமோ தெரில, எனக்கு கலர் கோலம் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் ஃபோன்லேயே வீடியோ பார்த்தா கூட, கோலம் வீடியோ பார்த்தா கூட கலர் கோலம் வீடியோ பார்க்க மாட்டேன். இந்த மாதிரி கோலம் மாவுலே போடுற கோலத்தை தான் நான் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு முடிச்சுட்டு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு யோசிப்பேன். அதுக்கப்புறம் உள்ளே பால் வச்சுட்டு வந்துட்டேன் டீ குடிக்க. அதனால் திருப்பியும் போயிட்டு அதை சிம்மில் வச்சுட்டு வரதுக்காக கோலம் போட்டு விட்டுட்டு திருப்பியும் போயிட்டேன். அப்புறம் இன்றைக்கி கோலம் ஓரளவுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஆகிடுச்சு. ஏன்னா இது ரங்கோலி இல்லையா, அதனால் கொஞ்சம் லேட்டாச்சு. கம்பி கோலம், அந்த சிக்கு கோலம்னால அது கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிடும். இந்த கோலம் கொஞ்சம் லேட்டாகவே ஆகிடுச்சு. அதான் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது இந்த மார்கழி மாதம் கோலம் போடுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்கள்ல, அதில் இன்னொரு விஷயமும் இருக்குங்க. இப்போ இந்த கோலமே நிறைய பேருக்கு கோலம் போட தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த சின்ன வயசில் கோலம் போடுறத பார்த்தா தான் நமக்கும் போடணுன்ற எண்ணம் வரும்போது அதை பற்றின முயற்சி நம்ம பண்ணுவோம். இப்போ அந்த கோலமாக அந்த 2 விரல்களுக்கு நடுவில் தான் பிடிக்கணும் இல்லையா, அந்த பிடிப்பே சில பேருக்கு வராது, கோலம் போடவே வராது. அதே மாதிரி கோலம் போடுவாங்க, ஆனால் டிசைனாக போட தெரியாது, அப்படியும் இருக்காங்க. சில பேருக்கு அந்த சிக்கு கோலம் மட்டும்தான் போட தெரியும், இந்த மாதிரி ரங்கோலி வரைய தெரியாது. எனக்குமே ரங்கோலி ரொம்ப பெருசாலாம் போட தெரியாது. ஏன்னா எனக்கு சின்ன இடம் இருக்கிறதுனால நான் அப்படியே பழகிட்டேன். அதனால் எனக்கு பெரிய பெரிய இடம் கிடச்சா ஒரு வேளை ட்ரை பண்ணணுன்னா என்னன்னு தெரியல. இவ்வளோண்டு இடத்துல எந்த அளவுக்கு போட முடியுமோ அந்த அளவுக்கு தான் போடுவேன் நான். இந்த கோலம் போட்டுட்டு அப்படியே விளக்கு ஏற்றிட்டு லைட்டை அணைச்சி பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக, அது ஒரு மாதிரி இருட்டாக இருக்கும் போது இந்த கோலமாவு மட்டும் பளிச்சுன்னு இருக்குது. ஒருவேளை அதனால தான் இந்த முன்னோர்கள் கோலம் போட்டு விளக்கேற்றுங்கன்னு சொன்னாங்களோ என்னமோ. அந்த மைண்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த கோலம் போட்டு லைட்டை அணைச்சிட்டு பார்க்கும்போது. இப்போ ஊருங்கள்லாம் கோலம் போட்டாங்கன்னா லைட்டு போட்டால் போடுவாங்க, அந்த விடிய கால வெளிச்சத்தில் தான் அவங்க அந்த கோலம் போட்டு முடிப்பாங்க. அந்த சாணி மொழுகி அதில் அந்த கோலம் போடும்போது இன்னும் கொஞ்சம் அந்த லைட்டாக அந்த க்ரீனாக இருக்கும், அது க்ரீனோ எல்லோவோ இருக்கும். அதுக்கு மேலே அந்த கோலத்தை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதேமாதிரி அதில் ஒரு பூசணி பூ வைப்பாங்க. ஆனால் நம்மக்கிட்ட இங்கே சாமந்தி பூ, ரோஸ் தான் கிடைக்கும். அது ஒரு நாளைக்கு ரோஸ் வைப்பேன், ஒரு நாளைக்கு சாமந்தி வைப்பேன். இன்றைக்கி அந்த சாமந்தி பூவை ஒரு ஊரில் செவந்தின்றாங்க, ஒவ்வொரு ஊரில் ஒரு பேர் சொல்கிறாங்க. சென்னையில் சாமந்தி பூன்னு தான் சொல்லுவாங்க இந்த பூ. நான் விளக்கு வைக்கிறேன் இல்லையா, அந்த பூ எல்லோ கலர் சாமந்தி, ஒயிட் கலர் சாமந்தி, 2 கலர் பூ இருக்கும். இதை தான் நாங்கள் ரெகுலராக வாங்குவோம். இன்றைக்கி மார்கழி மாதத்தில் ஒரு பெனிஃபிட் பார்க்கலாங்க. இப்போ நம்ம எல்லா வேலையும் முடித்து, அதாவது காலையில் எழுந்திரிச்சு நம்ம குளித்து முடித்து இந்த கோலம்லாம் போட்டு விளக்கெலாம் ஏற்றி முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம கோவிலுக்கு கிளம்புறோம். ஆனால் வீட்டில் இந்த நேரத்தில் நான் எதுவுமே செய்ய மாட்டேன். சமையலுக்கு உண்டானது எதுவும் நான் ரெடி பண்ண மாட்டேன். மற்றபடி இந்த பூஜையை மட்டும் முடிச்சுட்டு நான் கிளம்பி கோவிலுக்கு போயிடுவேன். கோவிலுக்கு போனோன்னு வச்சுக்கோங்களேன், போனவுடனே நம்ம அந்த கடவுள் முன்னாடி நிற்கும்போது நமக்கு எதுவுமே கேட்க தோணாது. எப்போவுமே காலையில் ஒரு வேலையை நம்ம ஆரம்பித்தோம்னாக்கா, யார்கிட்டையும் பேசாமல் ஏதோ ஒரு வேலையை நம்ம ஆரம்பித்தோம்னாக்கா, அந்த டென்ஷன் இல்லாத அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணோம்னாக்கா, அன்றைக்கி முழுக்குமே நமக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் அது பெருசாக தெரியாது. அது மாதிரி தான் நான் இந்த மார்கழி மாதம் சொல்லுவேன். கோலம் எந்திரிச்சு இந்த பெருக்கி துடைச்சி கோலத்தை போட்டு கோலம் கம்ப்ளீட் பண்ணோம், விளக்கு ஏற்றணும் போது அந்த டைமிங் நமக்கு அப்படியே மைண்ட் அப்படியே போயிட்டுருக்கும். ஒரு 1/2 அன் ஹவர் இல்லை 3/4 மணி நேரம் போயிட்டுருக்கும்.
அப்போ என்ன ஆகுனா அந்த அந்த மாதிரியே மைண்ட் செட் வச்சுருக்கும் போது நம்ம வந்து சாப்பாடு பற்றி யோசிக்க மாட்டோம். ஆனால் கோவிலுக்கு போனால் அங்கே வந்து சுட சுட பிரசாதம் கொடுப்பாங்க. இருங்க, இந்த இடத்துல நம்ம அந்த கோலத்தை வந்து லைட் அணைச்சிட்டு பார்த்துருவோம். நீங்களும் அந்த கோலம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ரங்கோலி. சூப்பராக இருக்குங்களா? அப்படியே வெளியே வெளிச்சத்தை பாருங்கள். இன்னமும் விடிய காலம் ஆகலை, அதான் விடியலை. அந்த ஸ்ட்ரீட் லைட்டு வெளிச்சம்தான். அந்த வெளிச்சமும் இந்த ஹாலில் இருக்கிற லைட் வெளிச்சம் ப்ளஸ் அந்த விளக்கொலி. இப்போ நம்ம பிரசாதத்துக்கு வருவோம். பிரசாதம் செய்கிறாங்க. இப்போ நம்ம வந்து வீட்டில் வேலையை முடிச்சுட்டு போகிறோம். போன உடனே நம்ம சாமி ஆரத்தி காமிச்ச உடனே சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே லைனில் நின்னோம்னாக்கா சுட 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 பிரசாதம் கொடுப்பாங்க. அப்படியே எப்படி இருக்கும் தெரியுமா அந்த சாப்பாடு? அப்படியே ஒரு அமிர்தம்னுவாங்களே, அது ஒரு வேளை எப்படி இருக்கும்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் காலையில் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் இந்த வேலையெல்லாம் எழுந்து செஞ்சு முடித்து கோவிலுக்கு போயிட்டு கடவுள் முன்னாடி நின்றுட்டு சாமி கும்பிட்டுட்டு எதுவுமே கேட்க தோணாது, கேட்கவும் மாட்டேன் நான். அப்படியே முடிச்சுட்டு அழகாக அது வெளில வந்து அந்த லைனில் அந்த பொங்கல் சுட சுட வாங்கி எடுத்து வச்சு ஒரு வாய் அந்த வாய்க்குள்ளே போடும்போது வரும் பாருங்க அந்த சந்தோஷம். அப்பா, எங்கே ஹோட்டலுக்கு போனால் கூட கொஞ்ச நேரம் உட்கார வச்சு தான் தருவாங்க. சொந்த பந்த வீட்டுக்கு போனாலும் உடனே சாப்பாடு போட்டுற மாட்டாங்க. ஆனால் கோவிலில் மட்டும்தான் ஏன் டெய்லியும் வரீங்கன்னு கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம வாட்டு போவோம், அழகாக சாமி பார்ப்போம், பிரசாத லைனில் நிற்போம், அழகாக வாங்குவோம், அழகாக வீட்டுக்கு கொண்டு வந்து சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம், இல்லையா அங்கேயே சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சு அங்கே ஒரு வாய் போட்டுக்குவேன், அதுக்கப்புறம் வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சு சாப்பிடுவேன். இப்போ ஆண்டாளுக்கு விளக்கு ஏற்றியாச்சு. இதுவுமே லைட் அணைச்சிட்ட பிறகு பூஜை அறையில் ரொம்ப அழகாக தெரியும். அந்த ஆண்டாள் படம் வந்து அந்த விளக்கு ஒளியில் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகேங்க, அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.